சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தயார் நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படையினர். 296 வீரர்கள் அடங்கிய 9 குழுக்கள் கன்னியாகுமரி, கோவை, திருநெல்வேலி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதிரொலி. பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கும் பொருட்டு 2 கோடி செல்போன்களுக்கு எச்சரிக்கை குறுந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தகவல். கோவையில் பெய்த கனமழையால் அவிநாசி சாலை மேம்பாலத்தில் அருவி போல் கொட்டும் மழைநீர். இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதி. குமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஒரு சில இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரையில் பெய்யக்கூடும் என்றும் அறிவிப்பு. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் நாளை கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தென்காசி மாவட்டத்தில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் குற்றாலத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. குற்றால அருவிகள் மற்றும் இதர அருவிகள், அணைக்கட்டு பகுதிகளில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிப்பு. 5ஆம் கட்டமாக நாளை 49 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு. பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். காங்கிரஸ் கட்சிக்கு நாட்டின் வளர்ச்சி பற்றி எதுவும் தெரியாது என பிரதமர் மோடி விமர்சனம். பொய்யை சத்தமாக பேசி ஏமாற்றும் காங்கிரசின் உண்மை முகத்தை மக்கள் அறிந்து கொண்டதாக ஜார்க்கண்ட் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. புறப்பட்ட சில நிமிடங்களில் என்ஜினில் பற்றிய தீயால் பெங்களூருவில் அவசரமாக மீண்டும் தரையிறக்கப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம். தயாராக இருந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தெற்கு அந்தமானில் இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். கேரளாவின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று கனமழை எச்சரிக்கை. பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். திருச்செந்தூர் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியதால் பக்தர்கள் புனித நீராட தடை. உடல் அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாக புகார் எழுந்ததால் கோயில் நிர்வாகம் நடவடிக்கை. மும்பையில் உள்ள 6 தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி நகரில் பலத்த பாதுகாப்பு. மகாராஷ்டிராவின் முக்கிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மும்பை எல்லைப் பகுதியில் தீவிர வாகன தணிக்கை. ஆம் ஆத்மி கட்சியின் போராட்ட அறிவிப்பால் டெல்லி பாஜக தலைமை அலுவலகம் முன் போலீசார் குவிப்பு. தங்கள் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து முற்றுகையிடப் போவதாக கெஜ்ரிவால் அறிவித்ததால் பலத்த பாதுகாப்பு. சென்னை வடபழனி கோயில் வைகாசி திருவிழா பிரம்மோற்சவத்தையொட்டி தேரோட்டம். மாட வீதிகளில் தேர் வலம் வந்தபோது திரளான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடர்ந்து 3வது நாளாக அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். கல்பாக்கத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் பேருந்தில் சென்றபோது இன்சாஸ் ரக துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழப்பு. பேருந்து பள்ளத்தில் ஏறி இறங்கிய போது உடலில் பொருத்தியிருந்த குண்டு வெடித்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் பிரம்மோற்சவ தேரோட்டம்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக திரண்டனர். மகாராஷ்டிராவில் கிராமத்தில் உள்ள மொத்த நிலத்தையும் விலைக்கு வாங்கிய குஜராத் ஜிஎஸ்டி ஆணையர் அரசு கையகப்படுத்தப் போவதாக கூறி கிராம மக்களை ஏமாற்றி விலைக்கு வாங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் தொடர்ந்து தகித்து வரும் கோடை வெப்பம். ஸ்ரீ கங்கா நகர் பகுதியில் 46 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம் பதிவானது. IPL கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது பெங்களூரு அணி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் விளையாட இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் 25ஆம் தேதி அமெரிக்கா பயணம். ஏ பிரிவில் இடம்பெற்ற இந்தியா ஜூன் 5இல் முதலாவது ஆட்டத்தில் அயர்லாந்துடன் மோதல். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.